மீட்பராம் உயிர்த்த கர்த்தர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் நீங்கள் பின்வாங்கி போக வேண்டாம். நம்மை உண்டாக்கிய கர்த்தர் நமக்கு உயிர்த்தெழுதலின் மகிமையை அவர் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. அவர் நித்தியமாக உயிருள்ள தெய்வமாய் சர்வத்தையும் ஆளுகை செய்து தன் ஜனத்தின் வாழ்வை, தலைமுறைகளை, வாழ்க்கையை மகிமைப்படுத்தும் தேவனாய் அவர் இருக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் சொல்லும் ஒரு வல்லமை உள்ள ஒரு செய்தி. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன். என் அன்பானவர்களே, நம்மை உண்டாக்கிய கர்த்தர் நமக்கு சொல்லும் செய்தி, மகனே மகளே, உனக்காக நான் மரித்தேன். உன்னுடைய நித்திய சாவை நான் ஏற்றுக்கொண்டேன். உன்னுடைய நித்திய அழிவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த சாவை நான் ஏற்றுக்கொண்டேன். நான் மரித்தேன். ஆனால் நான் உயிரோடு எழுந்து, சாவை சாகடித்து விட்டு உயிரோடு எழுந்து சதா காலம் மனித அறிவுக்கு எட்டாத, முடிவே இல்லாத காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். அப்படியே நடப்பதாக. நான் பாதாளத்திற்கும் மரணத்துக்கு உரிய திறவுகோள்களை உடையவராய் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. என் அன்பான தேவ ஜனங்களே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் சாவை ஏற்றுக்கொண்டு, சாவையே பாதாளத்துக்கு போய் அவர் அழித்து போட்டு, சாவின் அதிபதியான சாத்தானை அவர் நசுக்கி போட்டு, அவனுடைய சகல அதிகாரங்களையும் பெற்றுக்கொண்டவராக, பாதாளத்தின் மேல் அதிகாரம் பெற்ற கர்த்தராய், சாவின் மேல் அதிகாரம் பெற்ற கர்த்தராய், அவர் நித்தியமான மகிமையின் ராஜாவாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். தேவ ஜனங்களுடைய வாழ்வில பிசாசு ஒருபோதும் சாவை கொண்டு வர முடியாது. திடீர் சாவு, நினைத்து பார்க்க முடியாத சாவை அவன் கொண்டு வரவே முடியாது. என்றால் கர்த்தராகிய இயேசுவின் கையில தான் அந்த சாவின் திறவுகோல் இருக்கிறது. பாதாள பேய்கள் கிறிஸ்துவ ஜனங்களை நினைத்த மாத்திரத்திலெல்லாம் தொட முடியாது, அதிகாரம் செலுத்த முடியாது, அழிக்க நினைக்க முடியாது, ஆசீர்வாதங்களை பிடுங்க வைக்க முடியாது. காரணம், பாதாளத்தின் திறவுகோள்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கையில் இருக்கிறது. என் அன்பான தேவ ஜனங்களே, இத்தனை மகத்துவமுள்ள நம் கர்த்தராம் இயேசுவின் சமூகத்தை இரவும் பகலும் நாம் தேட வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் அவர் பாதத்தை நாம் வணங்க வேண்டும். எப்பொழுதும் நாம் ஆண்டவருடைய முகத்தையே தேட வேண்டும். அவருடைய ஜீவ வார்த்தையின் மேல் நாம் முழு விசுவாசத்தை வைத்து நடக்க வேண்டும். ஜெயம் பெறுவோம். நம் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஜெபிப்போமா. அன்பின் நேசரே, எங்கள் பாவங்கள் நிமித்தம் நீ சாவை ஏற்றுக்கொண்டீர். உம்முடைய நித்திய அன்பை எங்களுக்கு நீர் இன்றைக்கும் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர். மகனே, என் மகளே, என் ஜனமே, உன்னுடைய மீறுதலுக்காக நான் அடிக்கப்பட்டேன். நீ பாவம் செய்து சம்பாதித்த சாவை நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த சாவையே நான் சாகடித்து உயிரோடு நான் எழுந்து விட்டேன். இதோ நான் சாத்தான் மேல் அதிகாரம் கொண்ட கர்த்தர், சாவின் மேல் அதிகாரம் கொண்ட கர்த்தர், பாதாளத்தின் மேல் அதிகாரம் கொண்ட கர்த்தர். இவை எவைகளுமே உன்னை ஒரு நாளும் ஜெயிக்காது. நீ என்னை தேடு என்று வாக்களித்தவரே, இதோ உயிருள்ளவரே, உன்னதமானவரே, மகிமையானவரே,
சத்துருவை மிதித்து போட்டவரே, உம்முடைய பாதம் பணிந்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ எங்களை முழுவதுமாய் உம்மிடத்தில் தருகிறோம். மகிமை அடைவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.